ஒரு சாகாவரம் அப்படிங்கிற விஷயமெல்ல கமலுக்கு ஒரு ஃபேண்டஸி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல். ஃபேண்டசி இல்ல, ஆ. அது கேட்காதடா முட்டாள் அப்படிங்கிறது தான் என்னுடைய. சாகாவரம் கேட்காதங்கிறது. கேட்காது இருக்கிற சோகம் புரியாம கேட்கிற புராணத்துல அதைத்தான் சொல்லி வச்சாங்க யயாத்தின்னு. நிறைய படத்துல அந்த டயலாக் செத்துட்டே நினைச்சியான்னு கேட்க வர்றது. நம்மளுக்குள்ள ஊடுருவதே கமல் அவர்கள் பேசுகிற, இப்ப பாரதியாருடைய ஒரு வசனம் பேசுறாருன்னா, என்னென்னமோ பேசினாலும் கூட தமையா தமையாலாம் நீங்க உங்க வாய்ஸ் நோட்ல கேட்டிருந்தாலும், தேடி சோறுன்னு தின்று அதுல கொடுங்கூற்று கிரையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல அங்க சொல்லல. அதே மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு சாகாவரம் அப்படிங்கிற ஒரு உத்தம வில்லன் கூட அந்த மிஸ்டி விஜயன் கேரக்டர். அவரு காலால் உதைப்பேன், காலா உன்னை காலால் அரைப்பேன்றாரு. அதையே நினைச்சிட்டு இருந்தான்னா என்னுடைய பிலாசபியாக நினைப்பது அது என்னுடையது கூட இல்லை. எங்கிருந்தோ அந்த சாராம்சம் தான் என்கிட்ட இருக்கிறது. நான் கண்டுபிடிச்சேங்கிறதுக்கு இது கருவிகளை நான் பண்ணல, இந்த அறிவினால வந்த விஷயம். இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா சோர்ஸை பிடிச்சிடலாம். இந்த சாகாவரம் போல் சோகம் உண்டோ. ஓகே, சாகாவரம் போல் சோகம் உண்டோ. அதில் அடுத்த லைன் என்னன்னா, அப்போ நீங்கள் சாவை பற்றி என்னதான் நினைக்கிறீங்கன்னு, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நினைக்கிறேன். நல்ல கவிதையை முடிக்கணும்னா ஒரு ஃபுல் ஸ்டாப், நல்ல சென்டென்ஸை ஃபுல் ஸ்டாப் கமா போட்டுக்கிட்டே இருந்தான்னா விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் சொன்னீங்களே அவங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என் வாழ்க்கையை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாட்டான்.